Welcome to Future Vision Study Center Salem. UG TET Zoology Unit 8 Ecology and Evolutions பார்த்துட்டு இருக்கோம். அதில் இந்த செஷனில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஈகாலஜியோட இன்ட்ரடக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். அதில் நம்ம இதெல்லாம் எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஈகாலஜியோட இன்ட்ரடக்ஷன்ஸ், ஸ்கோப் அண்டு கான்செப்ட் ஆஃப் ஈகாலஜி, ஈகாலஜியோட நோக்கம் என்ன, அதோட கருத்து என்ன அப்படின்றது, என்னென்ன பிரான்ச்சஸ் ஆஃப் ஈகாலஜிஸ் இருக்குது, அதில் ஆக்யூட்காலஜி அண்டு சிங்காலஜி அப்படின்னா என்ன, மைக்ரோ அண்டு மேக்ரோ என்விரான்மெண்ட்லாம் இதை பற்றி நம்ம எலாபரேட்டாக இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரடக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, என்விரான்மெண்ட் அப்படின்னா என்னது, சரௌண்டிங்ஸ், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், என்விரான்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் ரெஃபர்ஸ் டு எவ்ரிதிங் ரிமைனிங் அரவுண்ட் ஹியூமன் பீயிங்ஸ், அதாவது மனிதரை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பொருள், அது உயிரற்ற பொருளாகவும் இருக்கலாம், உயிருள்ள பொருட்கள் எதா இருந்தாலுமே அது வந்துட்டு என்விரான்மெண்ட்ஸ் தான். த வேர்ட் என்விரான்மெண்ட் இஸ் டெரிவேட்டட் ஃப்ரம் ஃப்ரெஞ்சு வேர்ட் என்வைர்னர் மீனிங் என்சர்க்கிள் ஆர் சரவுண்ட். அப்போ இந்த என்விரான்மெண்ட் அப்படின்ற வேர்டு வந்துட்டு எதுலேருந்து பிரித்தெடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க, ஃப்ரெஞ்சு வார்த்தைகள்லேருந்து பிரித்தெடுக்கப்பட்டுச்சு. என்வைர்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்டுலேருந்து என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அதற்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்ன் சர்க்கிள் அண்டு சரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். த ஸ்டடி ஆஃப் என்விரான்மெண்ட் இஸ் கால்ட் ecology or environmental science or environmental studies or environmental educations. அப்போ இந்த சுற்றுப்புற சூழலை பற்றி படிக்கக்கூடிய ஒரு அறிவியல் பிரிவை நம்ம இந்த மாதிரிலாம் வந்துட்டு அழைக்கலாம். அப்போ the environment is the sum total of water, air and land and interrelationship among themselves and also within the human beings, other living organisms. Property A definition by Environmental Protection Act 1986. அப்போ என்விரான்மெண்ட் அப்படின்றத வந்துட்டு இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 ஒரு வரையறையும் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நீர், காற்று, நிலம் இது மற்றும் அதையோட வந்துட்டு அதர் லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்கு இல்லைங்களா, மற்ற உயிரினங்களுடன் மனிதன் வந்துட்டு எவ்வாறு வந்து தொடர்பு கொண்டிருக்கிறான் அப்படின்றத பற்றி ஒரு படிக்கக்கூடிய ஒரு பிரிவு தான் வந்துட்டு என்விரான்மெண்ட் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. The study of basic components of our surroundings and their interaction is called environmental science. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பருப்பொருளுடன் நாம் எவ்வாறு தொடர்பு கொண்டிருக்கிறோம், நமக்கும் அதுக்கும் என்ன ஒரு லிங்க் இருக்கு, நாம் அதை பயன்படுத்திக்கிறோமா இல்லை அது நம்மள பயன்படுத்திக்குதா அப்படின்ற மாதிரியான ஸ்டடீஸை வந்து படிக்கிறதுக்கு தான் பேர் என்விரான்மெண்டல் சயின்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எஜுகேட்டிங் பீப்புள் ஆன் environment and its problem is called environmental education and environmental studies. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கல்வியலாளர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக படிக்கிறாங்க. இல்லை அதை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், அதற்குண்டான ரெமெடிஸ் என்ன, அதை பற்றிலாம் இது பண்ணுறதுக்காக தான் இந்த என்விரான்மெண்டல் எஜுகேஷன்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் ஸ்டடீஸ் வந்துட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்குது. த அப்ளிகேஷன் ஆஃப் இன்ஜினியரிங் பிரின்சிபல்ஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் இஸ் கால்டு என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அப்படின்னா என்ன, சுற்றுப்புற சூழலை கட்டமைத்தல் அப்படின்னா என்னது, சஸ்டைன் டெவலப்மெண்ட் அப்படின்னா நீடித்து நிலையாக இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல். இப்போ நம்மளோட தலைமுறைகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை நம்ம வளங்கள் எல்லாமே என்ன பண்ணுறோம், பயன்படுத்திக்கிட்டோம். இப்போ நம்ம பயன்படுத்தினா மட்டும் போதுமா, நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் அந்த வளங்கள் அப்படியே பாதுகாக்கப்பட்டு சேமிக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் என்னது, என்விரான்மெண்டோட இன்ஜினியரிங் நோக்கம் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ என்விரான்மெண்ட் இஸ் த சரௌண்டிங்ஸ் ஆஃப் மேன் அண்ட் த இன்ட்ராக்ஷன்ஸ், மனிதனை சுற்றி இருக்கக்கூடிய பருப்பொருட்கள் என்ன, அதோட தொடர்பு கொண்டு இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது, என்விரான்மெண்ட் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. Every man, either yourself or myself, is surrounded by many things like water, air, soil, stones, animals, plants, other men, etc. அப்போ ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீர்நிலைகள், நிலம், காற்று, விலங்குகள், தாவரங்கள், கற்கள் போன்றவற்றை நெருங்கிய தொடர்பு கொண்டு இருக்கோம். அப்போ ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா தங்களோட என்விரான்மெண்டலை பாதுகாக்கிறது வந்துட்டு ரொம்பவே ஒரு தலையாய கடமையாக வந்துட்டு சொல்லப்படுகிறது. All the surroundings constitute the environment.
The various components present around a man are called environmental factors. மனிதனை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு வகையான உட்கூறுகள் எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்றோம், சுற்றுச்சூழல் காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்ப இந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நான் லிவிங் திங்ஸ் அண்ட் லிவிங் திங்ஸ், உயிருள்ள காரணிகள் மற்றும் உயிரற்ற காரணிகள், இது எல்லாமே வந்துட்டு என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்ல வரும். The non-living things of the environment are called abiotic factors. அப்போ உயிரற்ற பொருட்களை நம்ம வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம், abiotic. பயோட்டிக் அப்படின்னா உயிருள்ள, ஏ அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ உயிரற்ற காரணிகளை நாம non-living things are abiotic factors சொல்றோம். For example, air, temperature, earthquake, water, rocks, floods, soil, sunlight, cyclones, volcanoes. எரிமலை குழம்புகள், சுனாமி, புயல், பாறைகள், நீர், நிலநடுக்கம், வெப்பம், காற்று, சூரிய ஒளி, இது எல்லாமே என்னது, உயிரற்ற காரணி. அப்படி இருந்தாலும் நம்மளோட ஒரு எனர்ஜி ப்ரொடியூசர்ஸ்க்கு இது எல்லாமே ரொம்பவே ஒரு எசென்சியலா இருக்குது. அப்ப இதோட நாம வந்துட்டு தொடர்பு கொண்டு இருக்கக்கூடியதா இருக்கா, அதை தான் வந்துட்டு சொல்றாங்க. The living things of the environment are called biotic factors. அப்ப உயிர் காரணிகளை வந்துட்டு பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்ப எதெல்லாம் உயிர் காரணிகள்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் மைக்ரோப்ஸ், தாவரங்கள், விலங்குகள் மற்றும் நுண்ணுயிரிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா லிவிங் திங்ஸ்ல வந்துட்டு வரும். ஓகே, இதுதான் வந்துட்டு ஈகாலஜியோட இன்ட்ரடக்ஷன். சரி, என்ன ஸ்கோப் அண்ட் கான்செப்டுக்காக இந்த ஈகாலஜி வந்துட்டு பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸ்கோப் ஆஃப் ஈகாலஜி. எதற்காக நம்மளோட என்விரான்மெண்டல் பயாலஜின்னு சொல்லக்கூடிய இந்த ஈகாலஜிக்கு எதற்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்ற ஸ்கோப்பை நம்ம வந்துட்டு பார்க்கலாம். Ecology is the study of interactions of living things with the environment. உயிருள்ள காரணிகள், உயிருள்ள பொருட்கள் எதா இருந்தாலும், உயிருள்ள காரணிகள் அனைத்தும் எப்படி இந்த சுற்றுச்சூழலோட தொடர்பு கொண்டு இருக்கிறது அப்படின்றத பத்தி படிக்கிறது ஒரு நோக்கமாக இருக்குது. Ecologists ask questions across 4 levels of biological organization. அதாவது இந்த ஈகாலஜிஸ்ட் இருக்காங்க இல்லையா, சுற்றுச்சூழலியலாளர்கள், அவங்க வந்துட்டு அந்த கேள்விகளை வந்துட்டு ஒரு 4 நிலையாக வந்துட்டு பிரித்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆர்கானிசம்லாம் உயிரியல் லெவல்ல, பாப்புலேஷன்ஸ் மக்கள் தொகை லெவலில் தொகை பெருக்கம், கம்யூனிட்டி அண்ட் ஈகோசிஸ்டம், இந்த மாதிரி 4 லெவல்ஸில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க ஆர்கனைசேஷன்ஸை. அப்போ அட் த ஆர்கானிசமல் லெவல், ஈகாலஜி ஸ்டடி இண்டிவிஜுவல் ஆர்கானிசம்ஸ் அண்ட் ஹவு தே இன்ட்ராக்ட் வித் தர் என்விரான்மெண்ட். அப்போ ஆர்கானிசமல் லெவலில் வந்துட்டு எப்படி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கானிசம்ஸ், ஒரு தனிப்பட்ட உயிரினம் இந்த சுற்றுச்சூழலுடன் எவ்வாறு தொடர்பு கொண்டு இருக்கிறது அப்படின்றத பற்றி ஆராயிறத என்னது ஆர்கானிசமல் லெவல் ஆஃப் ஈகாலஜி அப்படின்றத வந்து சொல்லியிருக்கோம். அட் தி பாப்புலேஷன்ஸ் அண்ட் கம்யூனிட்டி லெவல்ஸில் நம்ம எடுத்துக்கிட்டோம், ஒரு குழுவாகவோ அல்லது மக்கள் தொகை பெருக்கத்துடன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஈகாலஜிஸ்ட் எக்ஸ்ப்ளோர் ரெஸ்பெக்டிவ்லி ஹவு எ பாப்புலேஷன் ஆர்கானிசம் சேஞ்சஸ் ஓவர் டைம் and the ways in which that population interact with other species in the community. என்ன சொல்லியிருக்காங்க, அப்போ ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புலி இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு புலியோட பாப்புலேஷன்ஸ் இருக்குது, அந்த புலியோட பாப்புலேஷன் இப்போ வந்துட்டு ஒரு லைனை நம்ம எடுத்துக்கிறோம், இதோட வந்துட்டு எப்படி இன்ட்ராக்ட் ஆகுது. அப்போ டைகர் எல்லாமே ஒரு கம்யூனிட்டி, அது எல்லாமே சேம் ஸ்பீசியஸ், லயன் அப்படின்றது வந்துட்டு சேம் ஸ்பீசியஸ், அதெல்லாம் ஒரு குழு. இந்த மாதிரி பாப்புலேஷன்ஸாக இருக்கிறது எப்படி என்விரான்மெண்டல் கூட தொடர்புடுதோ, அதர் கம்யூனிட்டி கூட எப்படி வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணுது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ டைகர் எடுத்துக்கிறோம், அந்தாண்ட வந்துட்டு ஒரு டியர் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த டைகர் என்ன பண்ணும், அதுக்கு தேவையான சாப்பாடு தான் அந்த டியர் மான். அப்போ என்ன பண்ணுது, இன்ட்ராக்ட், இது ஒரு தொடர்பு தான், உணவுக்காக அதை தொடர்பு கொள்கின்றன. அப்போ இது ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ். இதுதான் பாப்புலேஷன்ஸ் அண்ட் கம்யூனிட்டி லெவலில் வந்துட்டு ஈகாலஜிஸ்ட் வந்துட்டு ஸ்டடி பண்ணுறது. Ecology studying ecosystem examines the living species, biotic components of the ecosystem as well as non-living portions, abiotic component such as air, water, soil of the environment. அதோட மட்டும் இல்லாமல் ecosystem அப்படின்னா சுற்றுச்சூழல், அதாவது இந்த நீர், நிலம், காற்று இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதை பற்றி ஸ்டடி பண்ணக்கூடிய லெவலையும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இப்படி வந்துட்டு ஒவ்வொன்றா நாம் வந்துட்டு அதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஈகாலஜியோட ஒரு ஸ்கோப் அப்படின்னே நாம் வந்துட்டு சொல்லலாம். அதில் ஆர்கானிசமல் ஈகாலஜி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
researchers studying ecology at the organismal level are interested in the adaptations that enable individuals to live in specific habitats. அப்போ ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஆர்கானிசம் லெவலில் இப்போ வந்துட்டு ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இண்டிவிஜுவலான ஒரு இது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு மங்கீஸ் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த குரங்குகள் வந்துட்டு எப்படி இந்த என்விரான்மெண்ட்டில் லைவ் பண்ணுது, அதோட ஹேபிடேட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வாழக்கூடிய வாழிடத்தை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஹேபிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ எப்படி வந்துட்டு அந்த மரங்கள் அந்த குரங்குகள் தாவுது, அப்போ அதுக்கு கண்டிப்பாக அதோட பாடியில் ஒரு அடாப்டேஷன்ஸ் இருக்கும். அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறதா ஆர்கானிசம் லெவல் ஆஃப் ஈகாலஜி. தீஸ் adaptations can be morphological, physiological and behavioral. இதுலயே சொன்ன பார்த்தீங்களா, ஒரு நடத்தை மூலியமாக ஆராய்ச்சி செய்து. இப்போ குரங்குகள் மரத்தை விட்டு மரம் தாவக்கூடியதாக இருக்கும், சேட்டைகள் செய்யக்கூடிய ஒரு பாவனை உடையது இல்லையா. அதுவும் போக தாய் பற்று அதுக்கிட்ட வந்துட்டு நம்ம அதிகமாகவே வந்துட்டு பார்க்கலாம் இல்லைங்களா. அது இல்லாமல் ஒரு பிஹேவியர், அப்போ சைக்காலஜிக்கல் மனதை வந்துட்டு புரிந்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி எப்படி இருக்கிறதுக்கு, எப்படி அந்த அடாப்டேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்றது. மார்ஃபலாஜிக்கல் உடல் அமைப்பு ரீதியாக, அப்போ மங்கியும் லயன்ஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்ஃபலாஜிக்கலாக ஒரே மாதிரியாக இருக்கா, இல்லை, ஏன்னா அதாவது அடாப்டேஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி அது மாடிஃபை ஆயிருக்கு. இதை பற்றியெல்லாம் படிக்கிறதா என்னது ஆர்கானிசமல் ஈகாலஜி. ஃபார் இன்ஸ்டன்ஸ் த கார்னர் ப்ளூ பட்டர்ஃப்ளை, அதாவது லைக்கஸ்டஸ் மெலாய்சாமுலாய்ஸ் அப்படின்றது வந்துட்டு அதோட சயின்டிஃபிக் நேம், இஸ் எ ரேர் பட்டர்ஃப்ளை தட் லைஸ் ஒன்லி இன் ஓப்பன் ஏரியாஸ் with few trees or shrubs such as pine barns and oak savans. இப்போ கார்னர் ப்ளூ பட்டர்ஃப்ளை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப அரிதாக காணப்படக்கூடிய வண்ணத்து பூச்சிகளில் ஒன்று. இது வந்துட்டு திறந்த வெளி பகுதிகளில் சில செடிகள்லையோ அல்லது கொடிகள்லையோ மரங்கள்லையோ வந்துட்டு வாழக்கூடியது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது ஒரு அடாப்டேஷன்ஸ். இந்த மாதிரி வந்துட்டு ஆர்கானிசமல் ஈகாலஜியெல்லாம் ஸ்டடி நம்ம பண்ணலாம். இட் இஸ் கன்சிடர்ட் a specialist because the female preferently ovipost that is lay eggs on wild lupin. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, இதில் இருக்கக்கூடிய இந்த கார்னர் ப்ளூ பட்டர்ஃப்ளைஸோட ஃபீமேல் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு சிறப்பு வாய்ந்தது. அதாவது ஓவிபோஸ்ட் அப்படின்னு சொல்கிறது என்னது, அந்த எக்கை வந்துட்டு லே பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உடையது. ஆன் வைல்டு லூப்பின், இது வந்துட்டு காட்டு இதை சார்ந்த ஒரு ஸ்பீசியஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். த ப்ரீஃபரன்சியல் அடாப்டேஷன்ஸ் மீன்ஸ் தட் த கார்னர் ப்ளூ பட்டர்ஃப்ளை இஸ் ஹைலி டிபெண்ட் ஆன் ரெஃபரன்ஸ் ஆஃப் வைடு லூப்பின் பிளான்ட்ஸ் ஃபார் இட்ஸ் கண்டினியூடு சர்வைவல். இதில் பாருங்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, அப்போ இந்த கார்னர் ப்ளூ பட்டர்ஃப்ளை வந்துட்டு லைவ் பண்ணணும், அது சர்வை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவைப்படுது, வைடு லூப்பின் பிளான்ஸ் வந்துட்டு அதுக்கு தேவைப்படுது. அப்போ அங்கே இருக்கும் பொழுது அதுக்கு தேவையான லைஃப் சைக்கிள்ஸ் எல்லாமே பண்ணுறதுக்கு அது நீடாக இருக்குது. அது ஒரு அடாப்டேஷன்ஸ் அப்படின்ட்டு நாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இதுதான் வந்துட்டு என்னது கார்னர் ப்ளூ பட்டர்ஃப்ளைஸு. இது வந்துட்டு தான் வைல்டு லூப்பியன் பிளான்ட்ஸு. இது இருந்துச்சுன்னா இது சர்வை பண்ணுறதுக்கு, அதாவது லாங் டைம் சர்வை பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்போ இது ஒரு பட்டர்ஃப்ளைஸ் அப்படின்றது வந்துட்டு என்னது ஆர்கானிசம்ஸ். அப்போ பிளான்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆர்கானிசம், இது ஒரு காம்பனன்ட்ஸ் தான். ஆனால் இதற்கு இதை சுற்றி இருக்கக்கூடியது, அதாவது சரௌண்டிங்ஸ். அப்போ இதுக்கு இது ஒரு என்விரான்மெண்டலாக ஆக்ட் பண்ணுது. அப்போ இது வந்துட்டு என்ன பண்ணுது, லைவ் பண்ணுறதுக்காக இதை சார்ந்து இருக்கிறது, இதை இன்ட்ராக்ட் பண்ணுது. தட் இஸ் த ஈகாலஜி. அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஆஃப்டர் hatching the larval caterpillars emerge and spend 4 to 6 weeks feeding slowly on wild lupin. அப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ அதில் வந்துட்டு எக்கை லே பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு அதோட பேபி வந்து கேட்டர்பில்லர்ஸ் வந்துட்டு வெளியே வந்துடுச்சு. ஒரு 4லேருந்து ஒரு 6 வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைல்டு லூப்பின்லேயே வந்துட்டு ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த கேட்டர்பில்லர்ஸ் வந்துட்டு பியூப்பட்டாக ஆனதுக்கு அப்புறம் எப்படி ஆகும், மெட்டாமார்போசிஸ் உருவ மாற்றங்கள், அதாவது விங்ஸு இதெல்லாமே வந்துட்டு க்ரோத் ஆகிறத தான் நம்ம மெட்டாமார்போசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அது வந்ததும் அந்த கேட்டர்பில்லர்ஸ் பியூப்பட்லேருந்து பட்டர்ஃப்ளையாக மாறி 4 வீக்குக்கு அப்புறம் அந்த வைல்டு லூப்பினை விட்டு வெளியேறுது. அப்போதைக்கு அது வந்துட்டு எக்கு லே பண்ணுறதுக்கும் தன்னோட குழந்தைகளை வந்துட்டு பருவமடை செய்வதற்கும் இந்த வைல்டு லூப்பினை அது இன்ட்ராக்ட் பண்ணி இருக்கிறது, சார்ந்து இருக்கிறது. இதுதான் வந்துட்டு என்னது என்விரான்மெண்ட். த அடல்ட் பட்டர்ஃப்ளைஸ் ஃபீட் ஆன் நெக்டார் ஆஃப் ஃப்ளவர்ஸ்
ஆஃப் வைல்டு லூப்பின் அண்ட் அதர் பிளான்ட் ஸ்பீசியஸ். அப்போ இதில் கேட்டர்பில்லர்ஸ் நமக்கு என்னவா மாறிடுச்சு, பட்டர்ஃப்ளைஸாக மாறிடுச்சு. அப்போ இந்த அடல்ட்டாக இருக்கக்கூடிய பட்டர்ஃப்ளைஸு அந்த வைல்டு லூப்பின்ல இருக்கக்கூடிய தேனாக இருக்கட்டும் அல்லது பிற தாவரங்களில் இருக்கக்கூடிய அந்த நெக்டார்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தேன்களை உறிஞ்சி தன்னை வந்துட்டு பாதுகாத்து கொள்ளுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ஆர்கானிசமல் லெவல் ஆஃப் ஈக்காலஜி. செகண்ட் திங் பாப்புலேஷன் ஈக்காலஜி, தொகை பெருக்க லெவலில் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். A population is a group of interbreeding organism that are member of same species living in the same area at the same time. Populations அப்படின்னா என்னது, ஒரே இனத்தை சார்ந்த ஒரே அதாவது தன்னோட எதிர்பாலினத்தோட மட்டுமே ப்ரீடிங் வச்சுக்கக்கூடிய ஒரு சேம் ஸ்பீசியஸ் சேம் ஏரியாவில் வாழக்கூடியது சேம் டைமில் லைவ் பண்ணக்கூடியதாக நம்ம என்னென்னு சொல்லுவோம், பாப்புலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ ஆர்கானிசம் தட் ஆர் ஆல் மெம்பரேன்ஸ் ஆஃப் த சேம் ஸ்பீசியஸ் ஆர் கால்டு கன்ஸ்பிக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். எ பாப்புலேஷன் இஸ் ஐடென்டிஃபைடு இன் பார்ட் பை where it lives and its area of populations may have natural or artificial boundaries. அப்போ அந்த பாப்புலேஷன்ஸ் அதுக்கு அதோட மக்கள் தொகைகளை அது கண்டுபிடித்து அதுக்குன்னு ஒரு இயற்கையாகவோ செயற்கையாகவோ ஒரு எல்லையை வந்துட்டு ஏற்படுத்தி கொண்டு அந்த ஏரியாவில் வந்துட்டு லைவ் பண்ணுது. இப்போ நேச்சுரல் பவுண்டரிஸில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ், மவுண்டைன்ஸ், டெசர்ட், பாலைவனங்கள், மலைகள் மற்றும் ஆறுகள், இது எல்லாமே வந்துட்டு தனக்கான ஒரு உறைவிடமாக அது பயன்படுத்தி லைவ் பண்ணுது. While examples of artificial boundaries நம்ம என்னன்னு சொல்லலாம், moved grass, man-made structures or roads, நெடுஞ்சாலைகள் ஓரம் இல்லைனா மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஏதோ ஒரு சம்திங், ஒரு கட்டடமாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு குடிசையாக இருக்கலாம். இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் அதுவாக மேக் பண்ணாமல் வேற ஒருத்தர் மேக் பண்ணதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் ஆர்டிஃபிஷியல் பவுண்டரிஸ். The study of populations ecology focuses on the number of individuals in an area and how and why population size changes over time. அப்போ ஆக்சுவலாக எதற்காக இந்த பாப்புலேஷன் ஈக்காலஜி எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்றாங்க, அது ஒரு பர்டிகுலர் சைட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் ஒரே மாதிரியான ஸ்பீசியஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அது எப்படி ஏன் வந்துட்டு அதோட பாப்புலேஷன் சைஸ் வந்துட்டு அதிகமாகுது ஒவ்வொரு டைமும் அப்படின்றக்கான ரீசன்ஸ் ஆராய்கிறது தான் என்னது பாப்புலேஷன்ஸ் ஈக்காலஜி. இப்போ பாப்புலேஷன் ஈக்காலஜிஸ்ட் ஆர் பர்டிகுலர்லி இன்ட்ரெஸ்டட் இன் கவுண்டிங் த கர்னர் ப்ளூ பட்டர்ஃப்ளை ஃபார் எக்ஸாம்பிள் பிகாஸ் இட் கிளாசிஃபைட் as federally endangered. இப்போ பாப்புலேஷன் ஈக்காலஜிக்குமே நம்ம வந்துட்டு கர்னர் ப்ளூ பட்டர்ஃப்ளைவே நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஏன்னா வந்துட்டு இது என்னது வகைப்பாட்டின் அடிப்படையில் ரொம்ப என்டேஞ்சர் அழிந்து வரும் நிலையில் இருக்கக்கூடியதாக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக வந்துட்டு இது எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நாம் வந்துட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. However, the distribution and the density of the species highly influenced by the distributions and abundance of wild lupin. அதோட மட்டும் இல்லாமல் இந்த பாப்புலேஷன்ஸ் ஈக்காலஜியில் அது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, எங்கெல்லாம் பரவி காணப்படுகின்றன, அதோட டென்சிட்டி அடர்த்தி எவ்வளோ இருக்குது, அது வந்துட்டு அதோட இன்ஃப்ளூன்சஸ் வந்துட்டு வைல்டு லூப்பினா அதோட தாக்கங்கள் எந்த மாதிரி இருக்குது இப்படின்றத பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணுறதா என்னது பாப்புலேஷன்ஸ் ஈக்காலஜி. ரிசர்ச்சர் might ask questions about the factors leading to decline of wild lupin and how this affect கர்னர் ப்ளூ பட்டர்ஃப்ளை. இந்த இதில் வந்துட்டு நமக்கே ஒரு டவுட் வரலாம். அப்போது ஆராய்ச்சியாளர் என்ன சொல்கிறாங்க, ஓகே இந்த கர்னர் ப்ளூ பட்டர்ஃப்ளைஸ் ஆனது வைல்டு லூப்பினை சார்ந்து இருக்கிறது, சப்போஸ் அது வந்துட்டு இல்லாத பட்சத்தில் அந்த கர்னர் ப்ளூ பட்டர்ஃப்ளைஸில் எந்த வித மாதிரியான அஃபெக்ட் வந்துட்டு ஏற்படும், பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸை வந்துட்டு ரைஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம ஆராய்ச்சி செஞ்சு அதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பாப்புலேஷன்ஸ் ஈக்காலஜி பயன்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஈக்காலஜிஸ்ட் நோ தட் வைல்டு லூப்பின் த்ரைவ்ஸ் இன் ஓப்பன் ஏரியாஸ் வேர் ட்ரீஸ் அண்ட் ஸ்ரப்ஸ் ஆர் லார்ஜலி ஆப்சண்ட். இப்போ ஒரு ஈக்காலஜிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, வைல்டு லூப்பின் ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஏரியாஸில் இருக்குது, அது ட்ரீஸ் அண்ட் ஸ்ரப்ஸில் இது வந்துட்டு லார்ஜலி ஆப்சண்ட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதில் என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படும் அப்படின்றத பற்றிலாம் ஆராயக்கூடியதான் பாப்புலேஷன்ஸ் ஈக்காலஜி. நேச்சுரல் செட்டிங்ஸ், இன்டர்மீடியன்ட் வைல்டு ஃபயர்ஸ், ரெகுலர்லி ரிமூவ் ட்ரீஸ் அண்ட் ஸ்ரப்ஸ்,
helping to maintain the open areas and that wild looping records. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஓப்பன் ஏரியாஸில் வைல்டு லூப்பின் தேவைகள் வந்துட்டு அங்கே இருக்குது. எதற்காக? கெர்னர் ப்ளூ பட்டர்ஃப்ளை எக் லே பண்ணுறதுக்கு அந்த பிளான்ட்டை தான் செலக்ட் பண்ணுது. அப்போ அங்கே ஒரு நீட் இருக்குது அப்படின்றத நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். Mathematical models can be to understand how one wildfire suppression by humans has led to decline of this important plant for Gardner blue butterfly. அதாவது என்ன சொல்கிறாங்க, கணித ரீதியாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வைல்டு ஃபயர் காட்டு தீலாம் ஏற்படுது இல்லைங்களா, அதை எப்படி ஹியூமன்ஸ் வந்துட்டு சப்ரஷன் பண்ணுறான் அப்படின்றத பார்த்து அதிலிருந்து இந்த கெர்னர் ப்ளூ பட்டர்ஃப்ளை டிக்ளைன் ஆகாமல் அதோட இம்பார்ட்டன்ட் பிளான்ட்டான வைல்டு லூப்பினை எப்படி பாதுகாக்கிறது, இந்த மாதிரியான நிறைய ஆராய்ச்சிகளை நம்மளால என்ன பண்ண முடியும், ஃபஸ்ட்டு கான்செப்டை புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த பாப்புலேஷன்ஸ் ஈக்காலஜி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போ அந்த வைல்டு லூப்பின் இல்லைன்னா அப்போ டோட்டலாக அந்த பாப்புலேஷன்ஸே என்னவாகும், குறைஞ்சிருமா? அதுதான், அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு தான் பாப்புலேஷன்ஸ் ஈக்காலஜி தேவை. நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி ஈக்காலஜி. பயாலஜிக்கல் கம்யூனிட்டி கன்ஸ்டிட் ஆஃப் த டிஃப்ரெண்ட் ஸ்பீசியஸ் within an area, typically 3-dimensional space, and the interactions within and this species. Biological communities அப்படின்னா என்னது, கம்யூனிட்டி அப்படின்னாவே என்னது, பல்வேறு வகை பர்டிகுலர் சைட்டில் டிஃப்ரெண்ட் ஸ்பீசியஸ் இருக்கிறது. ஓகேங்களா? இப்போ பாப்புலேஷன்றது சேம் ஸ்பீசியஸ் சேம் டைமில் சேம் ஏரியாவில் லைஃப் பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம். இப்போ கம்யூனிட்டியில் என்னது, டிஃப்ரெண்ட் ஸ்பீசியஸ், யானையும் இருக்கும், சிங்கமும் இருக்கும், புலியும் இருக்கும், அது எல்லாமே ஒரு காட்டுப்பகுதியில் இருக்குது. அப்போ தட் இஸ் கால்டு கம்யூனிட்டி. இதை நம்ம 3 டைமென்ஷனலாக வந்துட்டு பிரித்து சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படி வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ்க்கு இடையில் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்துட்டு ஏற்படுது அப்படின்றத பேஸ் பண்ணி இப்போ கம்யூனிட்டி ஈக்காலஜிஸ்ட் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் தி ப்ராசஸ் டிரைவிங் திஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் த கன்சீக்வன்சஸ். இதில் வந்துட்டு ஆர்வத்தை காமிக்கிறாங்க. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஈக்காலஜிஸ்ட் ஆல்சோ ஸ்டடி இன்ட்ராக்ஷன்ஸ் அமௌன் வேரியஸ் ஸ்பீசியஸ். இப்போ இண்டிவிஜுவல் ஸ்பீசிஸ்க்குள்ள இன்ட்ராக்ஷன்ஸை தாண்டி வெவ்வேறு உயிரினங்களிடையே எப்படி தொடர்பு கொள்ளுது அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி மெம்பர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீசியஸ் ஆர் கால்டு எட்டிரோ ஸ்பீசியஸ். இதை வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம், எட்டிரோ ஸ்பீசியஸ் அப்படின்னு சொல்லுவோம். சேமாக இருக்கக்கூடியதை நம்ம கான்ஸ்பெசிபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதில் டிஃப்ரெண்ட் ஸ்பீசஸ் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஹெட்டிரோ ஸ்பெசிபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸ்பெல்லிங் ராங்காக இருக்குது. ஓகே, அப்போ இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதா என்னது, கம்யூனிட்டி ஈக்காலஜி. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், heterospecific interaction include predation, parasitism, herbivorous, competitions and pollination. அப்போ இந்த ஹெட்டிரோஸ்பெசிபிக்கில் எதெல்லாம் அடங்கும், ப்ரிடிடேஷன்ஸ் அப்படின்னா என்னது, வேட்டையாடக்கூடிய விலங்குகள். இப்போ மான புலி வேட்டையாடுது. பேராசிட்டிசம், ஒட்டுண்ணிகளாக வாழக்கூடிய விலங்குகள் இருக்கும். இப்போ இந்த உண்ணிகள்லாம் பார்த்தீங்கன்னா கால்நடைகளில் நம்ம பார்க்கலாம். ஹெர்பிவோரஸ், தாவரத்தை மட்டுமே சாப்பிடக்கூடிய உயிரினங்கள் வாழக்கூடியதாக இருக்கும். காம்படிஷன்ஸ் அப்படின்னு என்னது, ஒன்றோடு ஒன்று போட்டிட்டு இது எனக்கு தான் கிடைக்கணும், ரீப்ரொடக்ஷன்ஸ்க்காக இருக்கலாம், ஃபுட்டுக்காக இருக்கலாம், எதுக்கு வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய விலங்குகள் இருக்குது. இல்லைன்னா சேம் ஸ்பீசியஸ்க்கே ரெக்குவயர்மெண்ட் சேமாக இருந்துச்சுன்னா அதுங்களுக்குள்ளேயே வந்துட்டு போட்டி வர்றது, ரிசோர்ஸஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கிற பட்சத்தில். பொலினேஷன்ஸ், மாசுபாடுனால வந்துட்டு இந்த மாதிரியான இதெல்லாம் ஏற்படலாம். இதெல்லாம் தான் என்னது, எட்டிரோஸ்பெசிபிக் இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். திஸ் இன்ட்ராக்ஷன் கேன் ஹாவ் ரெகுலேட்டிங் எஃபெக்ட் ஆன் பாப்புலேஷன் சைசஸ் and can impact ecological and evolutionary process affecting diversity. அப்போ இது எல்லாமே இந்த பாப்புலேஷன்ஸோட சைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, அதோட ரெகுலேஷன்ஸ்னால ஈக்கலாஜிக்கலாக சுற்றுச்சூழல் விதமாகவும் அதோட பரிணாம வளர்ச்சியிலையும் பார்த்தீங்கன்னா பாதிப்படையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ மான்கள் வந்துட்டு நிறைய இருக்குது. அப்போ அந்த எல்லா மான்களோட நீடும் என்ன, தாவரங்களை சாப்பிட்றது. ஆக்சுவலாக அங்கே மழை இல்லை, ஏதோ வறட்சினால சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ்னால அங்கே அந்த பாப்புலேஷன்ஸ்க்கு போதுமான உணவு அங்கே இல்லை. இப்போ இதுங்களுக்குள்ளேயே ஒன்று போட்டிட்டு கொள்ளும். அதில் எது ரொம்ப அக்ரெசிவாக இருக்கோ அது வின் பண்ணி அதற்கான ஃபுட் சோர்ஸஸும் எடுத்துக்கும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது தோற்று போனது என்ன பண்ணும், ஒன்றே அங்கேயே இருந்து இறந்து விடுறதான், இல்லைன்னா உணவுக்காக அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு இடம்பெயர வேண்டும். அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு வேறு இடத்துக்கு போகும்போது அங்கே ஒரு என்வரான்மெண்டலை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் கிளைமேட் வந்து ஒரே மாதிரி இருக்கும்.
கண்டிஷன்ஸ் ஒரே மாதிரி இருக்கும், டெம்பரேச்சர் பிஹெச்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ இங்கேருந்து இடம்பெயரக்கூடிய மான்கள் அந்த ஒரு பிளேஸில் போய் செட்டில் ஆகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்கணும். அதை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும். அங்கேயே நாள் கணக்காக இருக்கும் பொழுது அதுக்கு அடாப்ட் ஆகிக்கும். அதில் சில பரிணாம மாற்றங்கள் ஏற்பட்டு அதிலிருந்து ஒரு நியூ ஸ்பீசியஸ் உருவாகி, நியூ கேரக்டரிஸ்டிக்ஸ் கொண்ட ஒரு ஸ்பீசியஸ் உருவாகி ஒரு எவல்யூஷனரி டைவர்சிட்டி பன்முகத்தன்மை கொண்ட ஒரு பரிணாம வளர்ச்சியை ஏற்படுத்துது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கெர்னர் ப்ளூ பட்டர்ஃப்ளை லார்வே ஃபார்ம் மியூட்டாலிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் வித் ஆண்ட்ஸ். அதோட மட்டும் இல்லாமல் மியூட்டாலிஸ்டிக்ஸ் அப்படின்னா 2 உயிரினங்களுக்குமே பெனிஃபிஷியலாக அமையக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது எறும்புகளுக்கும் இந்த கெர்னர் ப்ளூ பட்டர்ஃப்ளைஸ் லார்வாவுக்கும் சொல்கிறாங்க. அப்போ இந்த மியூட்டாலிசம்ஸ் அப்படின்றது என்னது? ஃபார்ம் ஆஃப் எ லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப். ஆமாவா, இப்போ நம்மளுக்கே ஒரு குட் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அப்படின்னா 2 பேரும் உதவிக்கணும், ஒருத்தர் கெடுக்கக்கூடாது. அப்படிங்கும் போது தான் அந்த ரிலேஷன்ஷிப் லாங் டேர்மில் இருக்கும். அதுதான் சொல்லியிருக்காங்க. மியூட்டாலிசம் அப்படின்னா என்னது? ஒரு நல்ல ஒரு குட் ரிலேஷன்ஷிப், நீண்ட நாளுக்கு நீடித்துழைக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். தட் ஹாஸ் co-evolved between 2 species and from which each species benefit. ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா மற்றொன்றால் என்ன பண்ணும்? நன்மை பெறக்கூடிய வகையில் அமைந்திருக்கும். For mutualism to exceed between individual organisms, each species must receive some benefit from other as consequence to relationship. அதான் சொன்னேன், ஒன்று மற்றொன்றுக்கு பயனுள்ள வகையில் அமைகிறது தான். அப்போ researchers have shown that there is an increases in probability of suffering when Kerner blue butterfly larvae and tended by ants. இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கெர்னர் ப்ளூ பட்டர்ஃப்ளை அதிக அளவில் இருக்கணும் அப்படின்றதுக்கு காரணம் ஆண்ட்ஸ் அதுக்கு ஒரு மியூச்சுவலிசமாக இருந்துச்சு அப்படின்னா அதோட பாப்புலேஷன்ஸை நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்றத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. That might be because the larvae spend less time each life stage when done by ants, which provide advantage for the larvae. அப்போ எப்படி இது ஒன்றுக்கு பெனிஃபிட் அடைஞ்சிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேட்டர்பில்லர்ஸ் என்ன பண்ணுது? குறைந்த நேரத்தை தான் அதோட லைஃப் ஸ்டேஜில் செலவிட முடியும். அதற்கு உதவும் வகையில் இந்த அட்வான்டேஜ் அதிக அளவில் அதை காப்பாற்றும் வகையில் இந்த ஆண்ட்ஸ் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால ஒன்னோடு மியூச்சுவலிசமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ மீன்வைல் த கெர்னர் ப்ளூ பட்டர்ஃப்ளை லார்வே secrete a carbohydrate rich substances. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். தட் இஸ் an important energy source for ants. அப்போ எந்த வகையில் உதவுது? இந்த கெர்னர் பட்டர்ஃப்ளை லார்வாவில் கார்போஹைட்ரேட் நிறைந்த சப்ஸ்டன்சஸ் உருவாகுது. அது அந்த எறும்புகளுக்கு தேவையான ஒரு ஆற்றலை கொடுக்குது. அப்போ எறும்புக்கு கண்டிப்பாக அதால் ஒரு பெனிஃபிட் இருக்குது. அப்போ போத் கெர்னர் ப்ளூ லார்வே and the ants benefit from interactions. அப்போ இதுக்கு எடுத்துகிட்டு போய் அதுக்கு ஃபுட்டாக கொடுத்துச்சுன்னா அது அதிகப்படியான கார்போஹைட்ரேட் ரிச்சாக இருக்கக்கூடிய சப்ஸ்டன்சஸை ஆண்ட்ஸுக்கு செக்ரீட் பண்ணி தருது. அப்போ இதில் 2 ஆர்கானிசம்ஸோட லைஃபும் சேவ் பண்ணப்படுது இல்லைங்களா? அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஈகோசிஸ்டம் ஈகாலஜி அப்படின்னா என்னன்ட்டு பார்க்கலாம். ecosystem ecology is an extension of organismal populations and community ecology. இது எல்லாம் சேர்ந்ததான் ecosystem ecology. ஏன்னா இது எல்லாமே அது சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடியது. The ecosystem is composed of all biotic components, அதாவது living things in the area along with the abiotic components things of the area. ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய உயிர் மற்றும் உயிரற்ற காரணிகள் சேர்ந்ததான் ecosystem அப்படின்னு சொல்லியிருந்தோம். Some of abiotic components ஆன air, water, soil இதெல்லாம் இதில் அடங்கும். ecosystem biologist ask questions about how nutrients and energy are stored and how they move among organisms and the surrounding atmosphere, soil, water. அப்போ இந்த சுற்றுச்சூழலியல் அறிவியலாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்க? எப்படி இந்த ஆர்கானிசம்லாம் தனக்கு தேவையான ஊட்டச்சத்தை ஸ்டோர் பண்ணி வைக்குது, எப்படி மூவ் ஆகுது, அதாவது வளிமண்டலங்கள்லையோ இல்லது மண்கள்லையோ நீர்களையோ எப்படி மூவ் ஆகி போகுது, இது எல்லாமே ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. கெர்னர் ப்ளூ பட்டர்ஃப்ளைஸ் த வைல்டு லூப்பின் லைவ் இன் யோக் பைன் பேரன் ஹேபிட்டேட். அப்போ கெர்னர் ப்ளூ பட்டர்ஃப்ளைஸ் வைல்டு லூப்பிலும் லைவ் பண்ணும், அதே சமயம் யோக் பைன் பேரன் ஹேபிட்டேட்டும் உடையது. திஸ் ஹேபிட்டேட்
is characterized by natural disturbance and nutrient poor soils that low in nitrogen. அப்போ யோக் பைன் பேரியன் ஹேபிடேட் அப்படின்னா என்னன்னா நேச்சுரல் டிஸ்டர்பன்சஸ், அதாவது இயற்கையை சீர்குலைக்க வகையில் இருக்கக்கூடிய ஒரு ஹேபிடேட் தான். அங்கே வந்துட்டு இதனால வந்துட்டு நியூட்ரியன்ட் வந்துட்டு சாயிலில் குறைவாக இருக்கும், நைட்ரஜனும் பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அது வந்துட்டு ஒரு டிஸ்டர்பன்சஸ் தான், அதை தான் சொல்லியிருக்காங்க. த அவைலபிலிட்டி ஆஃப் நியூட்ரியன்ஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இன் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் that live in this habitat. அப்போ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்ல அதிகமாக இருக்கிறதுனால தான் அது அதை சார்ந்து இருக்கிறது. Researchers interested in ecosystem ecology could ask question about importance of limited sources and the movement of resources such as nutrients though the biotic and abiotic portions of the ecosystem. இன்னொரு கேள்வியுமே வந்துட்டு ஆராய்ச்சியாளர்கள் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான வளங்கள் வந்துட்டு லிமிட்டடாக இருக்குன்ற பட்சத்தில் அல்லது அந்த வளத்துக்காக நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ஆர்கானிசம் மூவ்மெண்ட் பண்ணி போக முடியும். அதாவது நியூட்ரியன்ஸ்க்காக பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் போர்ஷன்ஸ், பயோட்டிக் ஆனது ஏபயோட்டிக் நோக்கி மூவ் பண்ணி தான் போகணும். அதெல்லாம் எப்படி பண்ணுது அப்படின்றத பற்றிலாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கான்செப்ட் ஆஃப் ஈகாலஜி அண்ட் ஈகோசிஸ்டம், இதோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். த டேர்ம் ஈகாலஜி வாஸ் காயின்ட் பை எர்னஸ்ட் ஹெக்கல் இன் 1869. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஈகாலஜி அப்படின்ற வேர்டை வந்து டேர்ம் பண்ணது யாரு, எர்னஸ்ட் ஹெக்கல் அப்படின்றவர் 1869 வந்துட்டு டேர்ம் பண்ணியிருக்காரு. இட் இஸ் டெரிவேட்டட் ஃப்ரம் கிரீக் வேர்ட்ஸ், அதாவது ஓய்கோஸ், அதாவது ஹோம் ப்ளஸ் லோக்கஸ் அப்படின்னா ஸ்டடின்னு அர்த்தம். ஸோ ஈகாலஜி டீல்ஸ் வித் ஸ்டடி ஆஃப் ஆர்கானிசம் இன் த நேச்சுரல் ஹோம் இன்ட்ராக்டிங் வித் த சரௌண்டிங். தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புறலை எப்படி உறவு கொள்ளுது. த சரௌண்டிங்ஸ் ஆர் என்வரான்மெண்டல் கான்ஸ்டியூட் ஆஃப் த லிவிங் ஆர்கானிசம், அதாவது பயோட்டிக் அண்ட் ஃபிசிக்கல் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ் சேர்ந்தது தான். A modern ecologist believes that adequate definition of ecology must specify some unit of study, and one such basic unit described by Dansley 1935 was ecosystem. டான்ஸ்லி அப்படின்றவர் 1935 ஈகாலஜி என்னன்னு சொல்லியிருக்காரு, சம் யூனிட் ஆஃப் ஸ்டடி. இது ஒரு சிறிய அலகுகளை பற்றி படிக்கக்கூடிய ஒரு பிரிவு. பேசிக் யூனிட், அதாவது ஒரு லிவிங் ஆர்கானிசம்க்கே ஒரு அடிப்படை அலகு அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக்கம் சொல்லியிருக்காரு. அதை சொன்னது யாருன்னு சொல்லிட்டு கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. An ecosystem is a self-regulating group of biotic communities of species interacting with another and with the non-living environment exchanging energy and matter. அப்போ ஈகோசிஸ்டம் அப்படின்றது என்னவாம், செல்ஃபாவே தானாகவே ஒழுங்குபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு முறை. சுற்றுச்சூழல் அப்படிதான். இப்போ வந்துட்டு ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தானாகவே அது என்ன பண்ணிக்கும், அந்த இடத்த வந்துட்டு ரெட்டிஃபை பண்ணிக்கும். அது ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அதாவது உயிர் காரணிகள் உயிரற்ற காரணிகளுடன் தொடர்பு கொள்ளக்கூடியது, மற்றொன்று அதோட ஆற்றல்களை வந்து பரிமாறிக்கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டியும் இருக்குது. அதுதான் வந்துட்டு ஈகோசிஸ்டம் அப்படின்ற ஒரு டெஃபினிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நவ் ஈகாலஜி இஸ் ஆஃப்டன் டிஃபைன் அஸ் ஸ்டடி ஆஃப் ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். த ஈகோசிஸ்டம் இஸ் த யூனிட் ஆர் சிஸ்டம் which composed of a number of subunits that all directly or indirectly linked each other. ecosystem அப்படின்றது ஒரு அமைப்போட அடிப்படை அலகுகள். இதில் நிறைய என்ன இருக்குது, சப்யூனிட் துணை அலகுகள் வந்து இருக்குது. நேரடியாகவோ மறைமுகமாகவோ மற்றொன்றுடன் இது வந்துட்டு தொடர்பு கொண்டு இருக்கிறது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுதான் அதோட கான்செப்ட். பிரான்ச்சஸ் ஆஃப் ஈகாலஜியில் என்னென்ன கிளைகள் இருக்குன்னு பார்க்கலாம். ஈகாலஜி கேன் பி டிவைடட் இன்டு மெனி சப் டிசிப்ளின்ஸ் அப்படின்னா சப்ஜெக்டாக இருக்கிறது, ஒவ்வொரு கிரிட்டேரியாவை கொண்டு இருக்குது. என்னென்ன சொல்லிட்டு பார்க்கலாம். many of the field overlap, complement and inform each other and few these disciplines exist in isolations. அதாவது ஒன்றோடு ஒன்று வந்துட்டு ஒருங்கிணைதா இருக்கும். ஒரு சில டிசிப்ளின்ஸ் வந்து தனிமைப்பட்டு இதை பற்றி மட்டும் எடுத்து கூறக்கூடியதாக இருக்குது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. For example, methods from molecular ecology might inform the study of populations and all kind of data are modeled or analyzed using quantitative ecology technique. Molecular ecologyனா என்னது, எவ்வளோ பாப்புலேஷன்ஸ் இருக்கு, அதில் இருக்கக்கூடிய எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் பாப்புலேஷன்ஸோட டேட்டாவை நமக்கு கொடுக்கறதா என்னது மாலிகுலர் ஈகாலஜி. ஸ்பெஷலைஸ்டு பிரான்ச்சஸ் ஆஃப் ஈகாலஜி இன்க்ளூட் அமாங் மெனி அதர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளைடு ஈகாலஜி அப்படின்னா என்னது,
practices of employing ecological principles and understanding to solve real world problems including agroecology and conservation biology. உலகத்தில் இந்த சுற்றுச்சூழலுக்கு எகென்ஸ்டாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்கிறதா நான் வேணும்னு சொல்லுவோம் அப்ளைடு ஈக்காலஜி. இப்போ விவசாயங்களை வந்துட்டு காக்கிறது, கன்சர்வேஷன் பயாலஜினா ஆற்றல் மூலங்களை வந்துட்டு பாதுகாக்கக்கூடிய உயிரியல்லாம் வந்துட்டு தலையீடு செய்கிறது தான் என்னது அப்ளைடு ஈக்காலஜி. பயோஜியோ கெமிஸ்ட்ரி அப்படின்னு என்னது எஃபெக்ட் ஆஃப் பயோட்டா ஆன் குளோபல் கெமிஸ்ட்ரி அண்ட் சைக்கிள்ஸ் ஆஃப் மேட்டர் எனர்ஜி த டிரான்ஸ்போர்ட் எர்த் கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் டைம் அண்ட் ஸ்பேஸ். அதாவது ஜியோனாவே என்னது ஜியோகிராஃபி, புவியியல் அமைப்பு. ஒவ்வொரு புவியியல் அமைப்புகளில் இப்போ தீவுகள், தீபகற்பம், சமவெளி பகுதி, காடுகள் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம். அப்போ அங்கெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி ஆராய்ச்சி செய்கிறது தான் பயோஜியோ கெமிஸ்ட்ரி. கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் என்ன இருக்குது. பயோஜியோகிராபி அப்படின்னா தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோகிராபிக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் த ஸ்பீசியஸ். ஒவ்வொரு புவி அமைப்புகளில் என்னென்ன உயிரினங்கள் வந்துட்டு பரவி காணப்படுகின்றன. இப்போ அமேசான் காடுகளில் இதெல்லாம் இருக்குது, மன்னார் வளைகுடாவில் இந்த ஸ்பீசியஸ்லாம் இருக்குது, நீலகிரி விலங்குகள் சரணாலயத்தில் இந்த மாதிரியான ஸ்பீசியஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை பற்றின ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணுறது. கன்சர்வேஷன் பயாலஜினா ரெடியூஸ் த ரிஸ்க் ஆஃப் ஸ்பீசியஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ். உயிரினங்கள் வந்துட்டு அழிந்து போவதை தடுக்கக்கூடிய ஒன்று தான் என்னது கன்சர்வேஷன் பயாலஜி. ஆக்சுவலாக ஒரு உயிரினம் எதனால் அழியும், அதற்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறையிறதுனாலையோ இல்லாமல் இருக்கிறதுனாலையோ பற்றாக்குறையினாலேயோ இருக்கும். அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணக்கூடிய பயாலஜி தான் கன்சர்வேஷன்ஸ் ஈக்காலஜி. ஈக்காலஜிக்கல் சக்சஷன் which focus on understanding directed vegetation change. ecological suggestion அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக எப்படி வந்துட்டு அந்த தாவரவியல் ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் வந்துட்டு ஏற்படுது அதை பற்றி நீங்கள் எலாபரேட்டாக பின்னாடி வந்து படிப்பீங்க, அப்போ பார்த்துக்கலாம். எவல்யூஷனரி ஈக்காலஜி ஆர் எவல்யூஷன்ஸ் அப்படின்னா லுக் அட் த எவல்யூஷனரி சேஞ்சஸ் இன் கண்டெக்ஸ்ட் ஆஃப் பாப்புலேஷன்ஸ் அண்ட் கம்யூனிட்டி வித் ஆர்கானிசம் எக்ஸிட்ஸ். உயிரினங்களுக்கு இடையில என்னென்ன பரிணாம வளர்ச்சிகள் ஏற்படுது, என்னென்ன அடாப்டேஷன்ஸ் ஏற்படுறது தான் எவல்யூஷனரி ஈக்காலஜி. ஃபங்க்ஷனல் ஈக்காலஜின்றது என்ன, ரோல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் தட் செர்டன் ஸ்பீசிஸ் ஆர் குரூப் ஆஃப் த பிளே இன் ஈகோசிஸ்டம். ஒரு உயிரினங்கள்னால என்ன பண்ணப்படும், இந்த சுற்றுச்சூழலுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எர்த்வாம்ன்றது விவசாயிகளோட நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், அதனால ஈகோசிஸ்டத்துக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. அது மாதிரி அதோட ரோலை வந்து படிக்கிறதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷனல் ஈக்காலஜி. குளோபல் ஈக்காலஜி அப்படின்னா என்னது, விச் எக்ஸாமின்ஸ் ஈக்கோலாஜிக்கல் ஃபினோமினான் அட் லார்ஜஸ்ட் பாசிபிள் ஸ்கேல் அட்ரஸிங் மேக்ரோ ஈக்கோலாஜிக்கல் கொஸ்டின்ஸு. குளோபல் லெவலில் வந்துட்டு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதோட ஸ்கேல் என்ன, அதோட அட்ரஸிங்ஸை பற்றி எலாபரேட்டாக ரிசர்ச் பண்ணுறது. மெரின் ஈக்காலஜி அண்ட் அக்வாட்டிக் அப்படின்னா என்னது, டாமினன்ட் என்வரான்மெண்டல் மயோலூஸ் இன் வாட்டர். கடல் நீர்களில் இருக்கக்கூடிய இக்கோசிஸ்டம்ஸ் இந்த மாதிரி இருக்குது, நீர்நிலைகளோட சுற்றுச்சூழல் மண்டலம் எப்படி இருக்குன்றதை பற்றி படிக்கிறது. மைக்ரோபியல்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸை பற்றி ஸ்டடி பண்ணுறது. பேலியோ ஈக்காலஜி, பேலியோ அப்படின்னாவே என்னது ஃபாசில் அசம்பலன்ஸ், அதாவது இந்த தொல்பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்ல, அழிந்திருக்கு. டைனோசரோட எலும்புக்கூடு இருக்குது, பெரிய லார்ஜஸ்ட் ஆமையோட எலும்புக்கூடு இருக்குது, அந்த மாதிரிலாம் நிறைய ஃபாசில்ஸ் எல்லாம் எடுப்பாங்க இல்லையா, அதை பற்றி படிக்கிறதா பேலியோ ஈக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ரீஸ்டோரேஷன் ஈக்காலஜி அப்படின்னா விச் அட்டம் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஈக்காலஜிக்கல் பேசிஸ் நீட் டு ரீஸ்டோர் இம்பேர்ட் அண்ட் டேமேஜ்டு ஈகோசிஸ்டம். அதாவது சேதப்பட்டிருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை சரி செய்வதற்கான ஒரு ஈக்காலஜி தான் ரீஸ்டோரேஷன்ஸ் ஈக்காலஜி. சாயில் ஈக்காலஜி பெடியோஸ்பியர் அப்படின்னா மண்ணிலே பார்த்தீங்கன்னா லேயர்ஸாக இருக்குது, அதெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பற்றி ரிசர்ச் பண்ணுறது. அர்பன் ஈக்காலஜினா அர்பன் ஏரியாஸ், நகரமயமாதல் எதனால் ஏற்படுது, அதனால் இந்த ஈகோசிஸ்டத்துக்கு என்னென்ன பாதிப்புகள் இருக்குது அப்படின்றத பற்றிலாம் ஸ்டடி பண்ணுறது. இன்டர் டிசிப்ளினரி ஃபீல்டு, அதை தாண்டி வேறு எதிலெல்லாம் எந்த ஃபீல்டெல்லாம் இது ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஈக்கலாஜிக்கல் டிசைன் அண்ட் ஈக்கலாஜிக்கல் இன்ஜினியரிங், அதான் ஒரு ஈகோசிஸ்டத்தை சரி பண்ணக்கூடியதெல்லாம் வந்துட்டு இது இருக்குது, அதற்கான ஆக்டிவிட்டீஸில் இன்வால்மெண்ட் ஆகிறது. எக்கனாமிக்ஸ் லெவலாக பொருளாதார ரீதியாக எப்படி ஈகோசிஸ்டத்தை வந்துட்டு நாம் சரி செய்யலாம். ஃபெஸ்டிவ் ஈக்காலஜி, ஹியூமன் ஈக்காலஜி அண்டு ஆந்த்ரோபாலஜி. ஆந்த்ரோபாலஜினாவே என்னது, ஹியூமன்ஸை பற்றி படிக்கிறது தான். சோசியல் ஈக்காலஜிக்கல் ஹெல்த் அண்டு என்விரான்மெண்டல் சைக்காலஜி, அதாவது ஆரோக்கியத்தை மற்றும் மன ரீதியாக வந்துட்டு அறிந்து கொள்ளதான் சோசியல் ஈக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதுக்கடுத்து ஆர்டிகாலஜி அண்டு சிங்காலஜி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஆர்டிகாலஜி
deals with the study of the interactions of organisms and their environment to explain the distributions and aptitudes. இந்த definitions வந்துட்டு ரொம்பவே important. ஆர்டிகாலஜி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உயிரினம் அதை சுற்றி இருக்கக்கூடிய என்வரான்மெண்ட்டில் எவ்வாறு தொடர்பு கொண்டு இருக்கிறது, எப்படிலாம் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆகியிருக்கு அப்படின்றத பற்றி டீல் பண்ணுறது தான் என்னது ஆர்டிகாலஜி. இட் differs from syncology as it prefer to study species specific adaptations of individual plants and animal. இது வந்துட்டு சிங்காலஜியை விட என்னது ரொம்பவே வந்துட்டு வேறுபட்டது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங்காலஜி அப்படின்றது என்னென்னு பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீசியஸோட தனிப்பட்ட தகவமைப்பை பற்றி ஆராய்ச்சி செய்கிறது சிங்காலஜி. ஆர்டிகாலஜி அப்படின்னா அந்த ஆர்கானிசம்ஸ் என்வரான்மெண்ட்டோட எவ்வாறு தொடர்பு கொள்ளுது, அதாவது ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஸ்டடி பண்ணுறது ஆர்டிகாலஜி இல்லைங்களா. அடாப்டேஷன்ஸை பற்றி படிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சிங்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, சிங்காலஜி அப்படின்னா முன்ன சொன்ன மாதிரி தான் இஸ் நவுன் as community ecology is the study of interactions between species considering many factors such as distribution, aptitude, structure, demography, extracting interactions between species. அதுக்கிடையில் ஏற்படக்கூடிய தொடர்புகள். deals with the study of interactions of a populations level எப்படி தொடர்பு இருக்கு based on phenotypic and genotypic characteristics. பீனோடைபிக் ஜீனோடைபிக்னாவே என்னது அடாப்டேஷன்ஸ் தான் வரும். அதுதான் என்னது சிங்காலஜி. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அப்போ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆர்டிகாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் இன்ட்ராக்ஷன்ஸ் பிட்வீன் இண்டிவிஜுவல் ஸ்பீசியஸ் வித் தர் என்வரான்மெண்ட். ஒரு தனிப்பட்ட உயிரினம் எவ்வாறு சுற்றுச்சூழலுடன் தொடர்பு கொள்ளுறதை பற்றி ஆராய்ச்சி செய்கிறது தான் ஆர்டிகாலஜி. சிங்காலஜி அப்படின்றது இன்ட்ராக்ஷன் அமங் 2 or more ஸ்பீசியஸ் ஆர் பாப்புலேஷன்ஸ், அதாவது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பல்வேறு உயிரினங்கள் எப்படி என்வரான்மெண்ட்டில் ஒட்டு மொத்தமாக வந்துட்டு பண்ணுறதுக்கு பேர் தான் சினகாலஜி. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நேம் வந்துட்டு ஸ்பீசியஸ் ஈகாலஜி. ஏன்னா இண்டிவிஜுவலாக நம்ம ஸ்பீசியஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்துட்டு பாப்புலேஷன்ஸ் லெவலில் இருக்கிறதுனால கம்யூனிட்டி ஈகாலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஃபேக்டர்ஸ் இன் கன்சிடரேஷன் takes the aptitudes and distributions of the species into considerations. அதாவது அதோட பரவல் தன்மை வந்துட்டு இது பண்ணுறது. அதே மாதிரி டெமோகிராஃபி, டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பீசியஸ் இன்டு கன்சிடரேஷன்ஸ். அதோட அமைப்பு முறைகள் எப்படி இருக்குது, எங்கெல்லாம் பரவி இருக்குது, அதோட டெமோகிராஃபி என்ன, இதை பற்றி எல்லாமே கன்சிடர் பண்ணுறது சினகாலஜி. லெவல் ஆஃப் ஸ்டடினா இண்டிவிஜுவல் ஆர்கானிசம்ஸ் ஆஃப் என்டையர் ஸ்பீசியஸ், ஒரு முழு உயிரினத்தை பற்றியோ அல்லது ஒரு தனிப்பட்ட உயிரினத்தை பற்றியோ ஸ்டடி பண்ணுறது ஆர்டிகாலஜி. சினாகாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 or more ஸ்பீசியஸ் அல்லது ஹோல் பாப்புலேஷன்ஸை பற்றி ஸ்டடி பண்ணுறது சினாகாலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த டிஃப்ரென்ஸை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதுமானது. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த டேபிள். அதுக்கடுத்து மைக்ரோ என்வரான்மெண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மைக்ரோ ஹேபிட்டேட், எ வெரி ஸ்மால் ஸ்பெசிபிக் ஏரியா வித்தின் எ லார்ஜர் ஹேபிட்டேட் கேரக்டரைஸ்டு பை டிஸ்டினிக் கண்டிஷன்ஸ் சச் அஸ் லைட், மாய்ஸ்டர் அண்ட் டெம்பரேச்சர். மைக்ரோ அப்படின்னாவே என்னது ஸ்மால்னு தான் அர்த்தம். வித்தின் எ லார்ஜர் ஹேபிட்டேட், ஒரு மிகப்பெரிய ஒரு வாழிடங்களில் ஒரு சிறிய பகுதி மட்டும் இருக்கிறதா வந்துட்டு மைக்ரோ என்வரான்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒளி பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய ஹோல் வழியாக ஒரு சிறிய அதுக்கு தகுந்த இடம் என்னவோ அது வழியாக வந்துட்டு ஊடுருவி செல்லும் அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஷேடட் சைட் ஆஃப் ட்ரீ ஆர் ஸ்பேஸ் beneath the fallen log would be considered the micro environment. அதாவது ஒரு ட்ரீஸ்க்குள்ள அந்த ஒளி வந்து பட்டு அதால் வரக்கூடிய நிழல்கள் எப்படியோ அது மாதிரி தான் வந்துட்டு இந்த மைக்ரோ என்வரான்மெண்ட். மேக்ரோ என்வரான்மெண்ட் அப்படின்றது ப்ராடர் ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ் சரௌண்டிங் எ மைக்ரோ என்வரான்மெண்ட் சச் அஸ் ரூம், பர்ன் அண்ட் பாஸ்டியர். அதாவது பெரிய லெவலில் வந்துட்டு ஆக்குபை பண்ணிக்கிறதா மேக்ரோ. இட் encompasses broader ecological factor trends affecting entire ecosystem or planet. முழு கோள்கள் அல்லது முழு ஈகோசிஸ்டத்தையும் அஃபெக்ட் பண்ணக்கூடியதான் மேக்ரோ என்வரான்மெண்ட். மேக்ரோனாவே லார்ஜ் அப்படின்னு அர்த்தம். இப்போ மேக்ரோ என்வரான்மெண்ட்டோட டெஃபினேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா எ ஸ்மால் ஸ்கேல் லோக்கலைஸ்டு என்வரான்மெண்ட் வித்தின் எ லார்ஜர் ஹேபிட்டேட் where an organism lives experiencing distinct conditions compared to its immediate surrounding. இமீடியட்டாக அந்த சரௌண்டிங்ஸில் வந்து என்ன பண்ணுது ஆக்குப்பை பண்ணிக்கக்கூடிய ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் வந்துட்டு மைக்ரோ, அதாவது லார்ஜர் ஹேபிட்டேட்டில் சிறிய அளவில் வந்துட்டு ஆக்குப்பை பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள்
leaf, rock receive shaded side of the tree, space with decaying log. இது எல்லாமே நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ்னால் டெம்பரேச்சர், pH, லைட் இன்டென்சிட்டி, மாய்ஸ்டர், ஏர் குவாலிட்டி, இது எல்லாமே நம்ம சொல்லலாம். கெமிக்கல் ஃபேக்டர்ஸ்னால் என்னது? நியூட்ரியன்ட் அவைலபிலிட்டியாக இருக்கிறது. இங்கே ப்ரெசன்ஸ் ஆஃப் டாக்ஸின்ஸ் ஆர் பொல்யூட்டன், கெமிக்கல் சிக்னலிங் மாலிகூல்ஸ், இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லலாம்? வேதியியல் காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்ட்ராக்ஷன்ஸ் வித் அதர் ஆர்கானிசம்ஸ், ப்ரிடிடேஷன்ஸ் வேட்டையாடுறது, காம்படிஷன் போட்டிடுறது, சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ், எதற்காக? அவைலபிலிட்டி ஆஃப் த ஃபுட் சோர்சஸ், உணவுக்காக இந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கிறது. இம்பார்ட்டன்ஸ், மைக்ரோ என்வரான்மெண்ட்ஸ் பிளே எ க்ரூசியல் ரோல் இன் டிட்டர்மினிங் the distribution, aptitudes, interactions of organism within habitat. மைக்ரோ என்வரான்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வாழிடங்களில் எப்படி வந்துட்டு அது பரவி காணப்படுது, ஒரு ஸ்பீசியஸ் எப்படி ஒன்றோடு ஒன்று இன்ட்ராக்ஷன்ஸ் ஆகுதுன்றதை பற்றி ஸ்டடி பண்ணுறது. ஆர்கானிசம்ஸ் ஆஃப்டன் அடாப்ட் டு ஸ்பெசிஃபிக் மைக்ரோ என்வரான்மெண்ட் லீடிங் டு இன்க்ரீஸ்டு பயோடைவர்சிட்டி. ஒரு சிறிய இடங்களில் எப்படி அது பல்வேறு வகையாக பயோடைவர்சிட்டியாக வந்துட்டு பன்முகைத்தன்மை கொண்டதாக அதிகரிக்குது அப்படின்றத பற்றி டீல் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. மேக்ரோ என்வரான்மெண்டல் டெஃபினேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு லார்ஜ் ஸ்கேல் என்வரான்மெண்ட். முன்னையே சொன்னால் ஈக்கலாஜிக்கல் ஃபோர்ஸஸ் அண்ட் கண்டிஷன் கேன் இன்ஃப்ளூன்ஸ் என்டையர் ஈகோசிஸ்டம் ஆர் ஈவன் த பிளானட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதற்கான ஃபேக்டர் கிளைமேட், காலநிலை, லார்ஜ் ஸ்கேல் வெதர் பேட்டர்ன்ஸ் இன்க்ளூடிங் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கலாம், ப்ரிசிபிடேஷன், சீசனல் வேரியேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு மேக்ரோ என்வரான்மெண்ட்டாக நம்ம சொல்லலாம். ஜியோகிரஃபி, ட்ரோபிக்கல் ஃபீச்சர்ஸ் லைக் மவுண்டைன், பிளான்ஸ், பாடிஸ் ஆஃப் வாட்டர், இது எல்லாமே நம்ம மேக்ரோ என்வரான்மெண்டலுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக வந்துட்டு சொல்லலாம். நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவைலபிலிட்டி, டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் லைக் வாட்டர், சாயில், மினரல்ஸ், இது எல்லாமே நம்ம சொல்லலாம். ஈக்கலாஜிக்கல் பேலன்ஸ், ஓவரால் ஹெல்த், ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஈகோசிஸ்டம் இன்க்ளூடிங் பயோடைவர்சிட்டி லெவல் அண்ட் நியூட்ரியன்ட் சைக்கிளிங். ஓவரால் ஹெல்த்னா ஆரோக்கியமான ஸ்பீசிஸ் எவ்வளோ இருக்குது அதோட நிலைத்தன்மையை பற்றி எக்ஸாமின் பண்ணுறது. ஹியூமன் ஆக்டிவ், டீஃபாரஸ்டேஷன், காடுகளை அழிக்கிறது, பொல்யூஷன் பண்ணுறது, நகரமயமாக்குதல், வானிலைகளை மாற்றுறது, இது எல்லாமே வந்துட்டு இந்த ஈக்கலாஜிக்கலை பாதிக்கக்கூடிய ஒரு ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதனால் ஏற்படக்கூடிய இம்பேக்டை பற்றி பார்க்கலாம். மேக்ரோ என்வரான்மெண்டல் ஃபேக்டர் சிக்னிஃபிகண்ட்லி அஃபெக்ட் தி ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ecosystem and the survival and adaptability of species. இது வந்துட்டு என்ன பண்ணுது? மேக்ரோ என்வரான்மெண்டல் ஃபேக்டர் பெரிதளவில் வந்துட்டு அமைப்பு ரீதியாகவோ செயல் ரீதியாகவோ ஈகோசிஸ்டத்தை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் குளோபல் வார்மிங், புவி வெப்பமயமாதல். மேக்ரோ என்வரான்மெண்டல் சேஞ்சஸ், ஆமாம் அது மிகப்பெரிய சேஞ்சஸ் தான். கேன் காஸ் ஷிஃப்ட் இன் ரெயின்ஃபால் பேட்டர்ன் அண்ட் இம்பேக்ட் அக்ரிகல்ச்சர் அவுட்புட்டு. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுது? ரெயின்ஃபால் பேட்டர்ன்ஸை கொடுத்து அக்ரிகல்ச்சர் அவுட்புட்டை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது, இம்பேக்ட் பண்ணுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்கோம். இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் both micro and macro environmental is crucial for comprehending the complex interaction the shape of natural world. அப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தோட மொத்த ஒரு வடிவமைப்பாக இருக்குது. எது? மைக்ரோ அண்ட் மேக்ரோ என்வரான்மெண்ட். மைக்ரோ என்வரான்மெண்ட்ஸ் ஹைலைட் localized adaptations while macro environments reveal the overarching forces that influence the entire ecosystem and organism. முன்னையே நம்ம வந்துட்டு சொன்னோம். ஓகே, இதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு, த டேர்ம் ஈகாலஜியை யார் வந்து காயின் பண்ணாங்கன்னு சொன்னேன்? ஏர்னஸ்ட் எக்கல் அப்படின்றவர் வந்துட்டு காயின் பண்ணார். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். செகண்டு, which of the following focus on understanding direct vegetation changes அப்படின்னாவே எனது ecological suggestion தான். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பேலியோகாலஜி அப்படின்னாவே எனது ஃபாசில் அசம்பிளன்ஸ் தான். அப்போ டு அண்டர்ஸ்டாண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்பீசிஸ் இன் ஃபாசில் அசம்பிளன்சஸ், ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த்து, ஹூ காயின் த டேர்ம் ஈகோசிஸ்டத்தை? 1935 ஈகாலஜியை தான் வந்துட்டு ஏர்னஸ்ட் எக்கல் வந்துட்டு பண்ணவர். ஈகோசிஸ்டம்ன்றதை காயின் பண்ணது ஏஜி டான்ஸ்லி. இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஃபிஃப்த்து கொஸ்டின், which branch of ecology focus on energy flow, nutrient cycling, interactions between biotic and abiotic components? ecosystem ecology டோட்டலாக இதை பற்றி எல்லாமே கன்சிடர் பண்ணுறது.
Sixth question, what was the primary emphasis of Dansley definition of an ecosystem? Dansley ecosystem பத்தி பிரைமரா என்ன ஒரு வரையறை கொடுத்தாரு? The interaction between organism and their physical environmentalோட ஒரு ஆர்கானிசம் எப்படி தொடர்பு கொள்ளுதோ அதை பத்தி ஸ்டடி பண்றதான் ecosystemனு சொல்லியிருந்தார். அப்ப ஆப்ஷன் C is the correct answer. Seventh, which the following statement are incorrectனு சொல்லி கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. First என்னது? To study interaction between individual species with the environment. Statement B, to study the interactions among two or more species or populations with their environment. இது questions வந்துட்டு ராங்கா இருக்கு, சேஞ்ச் பண்ணிக்கலாம். நார்மலாகவே interactions among two or more species or populations with their environment. இந்த questions வேணாம். ஓகே, இந்த செஷனில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஈகாலஜி அப்படின்னா என்ன, அதோட கான்செப்ட், ஸ்கோப்பு, பிரான்ச்சஸ்ஸு, அதில் மேக்ரோ மைக்ரோ என்விரான்மெண்ட், ஆர்டிகாலஜி, சிங்காலஜி பற்றிலாம் எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் செஷனில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் த மீடியம், அதோட இன்ஃப்ளூன்சஸ் என்ன இருக்குது, அதாவது வாட்டர், சாயில் மீடியம், அதை பற்றிலாம் நம்ம எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.